அப்போஸ்தலர் 8. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமிலுள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவபக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்களும் நடக்க முடியாதவர்களும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாய் கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கையை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷித்த வண்ணமாக அநேகரில் இருந்த அசுத்தாவியில் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் நடக்க முடியாதவர்களும் குணமாக்கப்பட்டார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே அப்பா, இந்த பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். நடக்க முடியாதவர்கள் ஆண்டவரே, திமிர்வாதக்காரர்களும் ஆண்டவரே குணமாக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படி செய்யும் தேவனுள்ள கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அசுத்த ஆவிகள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கொடுத்த ஆண்டவரே சீமோனு விசுவாசத்தை ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு நடந்த அதே அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் இன்றளவும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளிலும் நடக்கப்பட ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவரே வெறுமையாய் போகாதபடிக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கையை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவி வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கும் போது, நாங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் வரங்களினால நீர்
நீர் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக போராட்டங்கள் பாடுகள் யாவையும் நீர் விலக்கி எங்களை பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பணத்தாலே ஒன்றும் ஆண்டவரே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கிறதே கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, பணம் ஒரு பொருட்டே அல்ல கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை பலப்படுத்துகிறவர் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் யாவையும் கர்த்தரே சந்திக்கிறவர். எங்களை இம்மட்டும் வழி நடத்தினவர். இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படுவதாக. ஒவ்வொரு பிரயாணங்களிலும் தேவனுடைய கரமே எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துவதாக. ஜீவனுள்ள தேவ கரம் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படி செய்யும் ஆச்சரியமாய் வழி நடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.